சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏண்டா அப்படி சொன்ன? அவங்க கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ண கூடாதுன்னு தான் பாட்டி. இந்த மாதிரி நேரத்துல தாண்டா அவளுக்கு அன்பு அனுசரிப்பு எல்லாமே தேவைப்படும். நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்துட்டா ஒரு துணை இல்லாம அவ குழந்தையோட தனியா வாழ்ந்துட முடியுமா சொல்லு? டேய், நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீயும் சராசரி மனுஷங்க மாதிரி தான் இருக்க. அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் அவ வேண்டான்னு நினைச்சிட்டியா? அப்ப இத்தனை நாளா நீ அஞ்சலி அஞ்சலின்னு அவளையே சுத்தி வந்து அவளை லவ் பண்ற, அவளையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா? அவ இப்ப கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதும் யாரோ ஒருத்தன் பிள்ளைக்கு நாமையே தகப்பன ஆகணும்னு நினைச்சு அவளை விட்டு விலகி போகணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல? ஐயோ பாட்டி, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்ல. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் நினைக்க தோணுது. இவ்வளவு நாளா அஞ்சலி தான் உன் உசுரு, அவதான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளுக்கு உன்னை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லி அவ மேலேயே படிய போட்டு அவளை கழட்டி விட பாக்குற பாத்தியா? பாட்டி, சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. அவங்க கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சும் நான் அவங்கள லவ் பண்றேன், அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு தான் நான் அவங்க கிட்ட அப்படி சொன்ன பாட்டி. அவெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டா. நீதான் இப்ப தப்பா நடந்துகிட்டு இருக்க. வயிற்றுல பிள்ளையோட இருக்காளே, இந்த நேரத்துலதான் அவளுக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைக்காம அவ எக்கேடு கெட்டு போனா என்ன? நமக்கு என்ன வந்ததுன்னு அவளை விட்டு ஓட பாக்குற? என் பேர நல்லவன், ரொம்ப தங்கமானவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயும் எல்லார் மாதிரி தாண்டா இருக்க. பாட்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அப்படிலாம் கிடையாது. நான் இப்பவும் அவங்களதான் லவ் பண்றேன். அவளை லவ் பண்றேன்னு சொல்ற, அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்ற. அவளை வாய் திறந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னாளா? நீயே எதையாவது நினைச்சு அவளை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற. டேய், உங்க அப்ப உனக்கும் அந்த கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பாரு, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. உன் அப்பனும் அந்த குணவதியும் சேர்ந்து உன்னை எப்படியாவது அந்த கவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பிக்ஸ் பண்ண டேட்ல நீ அஞ்சலி கழுத்துல தான் தாலி கட்டணும். அப்பதான் நீ என் பேரை நான் உங்ககிட்ட பேசுவேன். பாட்டி, அத்தை, எதுக்காக அத்தை அவன்கிட்ட கோவமா பேசுறீங்க? பாவம், அவனே எல்லாத்தையும் மறந்து போயிருக்கான். அவன் என்னத்த பண்ணுவான்? ஏய், என் பேரங்கிட்ட நான் என்னைக்கு கோவமா பேசியிருக்கேன்? கோவமா பேசுற மாதிரி நடிச்சேன். அஞ்சலி பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சதும் லைட்டா அவன் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அது அவன் குழந்தைதான்னு தெரியாது இல்ல, அதனாலதான் அவன்கிட்ட நான் இப்படி எல்லாம் சொன்னேன். அவன் ஃபீல் பண்ணத பார்த்தா கண்டிப்பா அவன் விட மாட்டான். அஞ்சலி கழுத்துலதான் தாலி கட்டுவான். அது நடந்துட்டா போதும் அத்தை. கண்டிப்பா நடக்கும். அந்த 2 ராட்சசிங்க முகத்திலையும் என் பேரன் கரியத்தான் பூச போறான். கண்டிப்பா பூசுவோம்.